எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிறார். போதும்பா, நீ குறையில இருந்தது போதும், நீ குறைபட்டது போதும், குறைவுள்ளவனாக இருந்தது போதும், குறைவுள்ளவளாக இருந்தது போதும், போதும்பா. என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிலிப்பியர் 4:19 படி இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கு ஐஸ்வர்யம் இல்லை, ஞானம் இல்லை, பலன் இல்லை, ஆற்றல் இல்லை, மனுஷ உதவி இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும். ஆண்டவர் அவருடைய ஐஸ்வர்யத்தை இப்பொழுது திறந்து விடுகிறார். எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில நிறைவாக்கும்படியாக குறையெல்லாம் நீங்கி இன்று முதல் நிறைவாக போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். அதை நம்புங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். என் பிள்ளை குறையில்லாம இருக்கணும்ப்பா. ஆவியிலும் சரி, குடும்பத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, படிப்பிலும் சரி, அந்தஸ்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, குறையில்லாம இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். என் ஐஸ்வர்யத்தை திறக்கிறேன், என் பிள்ளைக்கு கொடுக்கிறேன். அதற்காகவே பாருங்கள், ஆண்டவர் தரித்திரரானார். 2 கொரிந்தியர் 8:9 படி அவர் தரித்திரரானார். நம்மை போல அந்த நிலைமைக்கு, அது நம்மை விட கீழாக தரை மட்டமா, சிலுவையில சட்டை கூட இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க, திருடிட்டாங்க. பயங்கர வேதனை, அவமானம், சஞ்சலம், இழப்பு. அவருக்கு இருந்ததெல்லாம் காயம்தான், சட்டை. எதற்காக? அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு திறந்து விடும்படியாக அவர் தரித்திரரானார். அதன் மூலம் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படியாக இந்த பாக்கியத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அதன்படி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் அனைவருக்கும் கொடுப்பாராக. உங்களுக்கு கொடுப்பார். தைரியமா இருங்க. முதலாவது, ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது நம்ம இருதயத்தை, காணிக்கைய, நேரத்தை லூக்கா 6:38 படி கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் உண்டாகத்தக்கதாக கொடுக்கிறார். மடியில சரிந்து விழும்படி போடுகிறார். இரண்டாவதாக, ஏசாயா 58:7-8 படி ஏழைகளை, இல்லாதவர்களை பராமரிக்கும் பொழுது, சட்டை இல்லாதவர்களுக்கு சட்டை, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரம், அவங்களோட நேர செலவு பண்ணி அவர்களை பராமரிக்கும் பொழுது அவர் சகல ஆசீர்வாதங்களையும் அவர் தருகிறார். செழிப்பை தருகிறார், பாதுகாவலை தருகிறார், சுகத்தை தருகிறார், நம்ம நீதியை வெளிச்சம் போல பிரகாசிக்க செய்கிறார். இன்னும் மூன்றாவதாக, சங்கீதம் 16:2 படி அவருடைய ஊழியத்தை செய்கிற அவருடைய பரிசுத்தவான்களுக்கு செல்வத்தை கொடுக்கும் பொழுது, அவர்களை பராமரிக்கும் பொழுது ஆண்டவர் பாக்கியத்தை கொடுக்கிறார். தாவீது அதை தான் சொல்லுகிறார், என் செல்வம் உமக்கு தேவையில்லை சுவாமி, ஆனா உமது நாமத்தின் நிமித்தம் நான் மிகவும் பிரியம் வைத்திருக்கும் உமது மகாத்மாக்களுக்கு, உமது சேவைக்காரருக்கு நான் அதை கொடுக்கிறேன். அதனால அவர் செழிப்பு பெற்றார். நான்காவதாக, மல்கியா 3:10 படி ஆண்டவருடைய ஊழியத்திலே நிறைவான பலன் உண்டாகி அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும்படி ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நீக்கி அவருடைய ஐஸ்வர்யத்தை திறந்து விடுகிறார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் வந்து கொட்டுகிறது. அதன் பிறகு பாருங்கள், அதை ஒரு பிசாசும் பட்சிக்க முடியாதபடி காப்பாற்றுகிறார். உங்கள் வாழ்வு, உங்கள் ஆத்துமா, உங்கள் குடும்பம் ஒன்றும் அழிக்கப்படாதபடிக்கு அவர் அழிக்கிறவனை அழித்து போடுகிறார். அவனை அவர் கடிந்து கொள்ளுகிறார். ஒன்றும் உங்களை தொடுவதில்லை, ஒரு தீங்கும் உங்களை தொடுவதில்லை. தைரியமாயிருங்க. இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த தருவாராக. இதற்காக நம்மையே ஒப்பு கொடுப்போம். இந்த 4 காரியங்களை நாம் செய்வோம். உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவர் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்பா, நிறைவான பலனை தார். உமது பிள்ளைகள் தங்கள் இருதயத்தை உமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்பா, உமது ஊழியர்களை பராமரிக்கிறார்கள், ஏழைகளை பராமரிக்கிறார்கள். இன்னும் உமது ராஜ்யத்தை
விஸ்தாரம் பண்ணும்படி உம்மை அறியாத மக்களுக்கு, நொந்து போன மக்களுக்கு சேவை செய்யும்படி காணிக்கை கொடுக்கிறார்கள். அந்த பலனெல்லாம் இப்பொழுது அவர்கள் மீது இறங்கட்டும். அவர்களுக்காக தரித்திரா நீரே, தயவு செய்து இயேசுப்பா அவர்களை ஐஸ்வர்யவன்களாக்கும், அவர்களை செழிக்கச் செய். அவர்கள் கொடுக்கும் பொழுது, தங்களையே கொடுக்கும் பொழுது, கரங்களிலே கொடுக்கும் பொழுது, நேரத்தை உதாரத்துவமாக செலவழித்து உமக்கு சேவை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை தாரும், வாழ்ந்திருக்க செய்யும். இன்று அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்கட்டும். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மீது இறங்கட்டும். இயேசுப்பா உமது நாமத்தை தரித்திருக்கிறார்கள், இவர்கள் செழித்திருக்கிறார்கள் என்று உலகமே பேசட்டும். பிசாசு கட்டப்படட்டும், கண்டிக்கப்படட்டும். நீர் இந்த அருளை தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. இயேசு அழைக்கிறார் வாட்ஸ்அப் சேனல் செயல்பட்டு வருகிறது. அந்த வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க. ஒவ்வொரு நாளும் அதிலே வரும் செய்திகளை, பாடல்களை, ஜெபங்களை கேட்டு பாக்கியம் பெறுங்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, இந்த வாட்ஸ்அப் சேனலை டவுன்லோட் பண்ணி அனுபவிங்கள். இயேசு அழைக்கிறார் புனித வெள்ளி சிறப்பு கூட்டம். உங்கள் அன்பு சகோதரி டாக்டர் ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுக்க உள்ளார். எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, கசப்பு, டைவர்ஸ், இன்னும் கல்யாணமாகாத நிலைமை, என்னென்ன பாரத்தோட நீங்க வந்திருக்கிறீங்களோ, நமக்கு மீட்பை கொடுக்கத்தான் இயேசு சிலுவையில் தன்னையே அர்ப்பணித்தார். நான் குடும்ப சமாதானம் இல்லாம தான் வந்தேன். நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு நான் கிளம்பி போக போறேன் அப்படின்னு நான் சொன்ன. நேத்து நைட்டு பிரேயர் மீட்டிங்ல சொன்னாங்க. சண்டை போட்டு கொண்டிருந்த பிரிந்திருந்த குடும்பத்தை எத்தனையோ வருஷத்துக்கு ஒன்றாய் சேர்த்த ஆண்டவர் இன்று நம்ம மத்தியில இருக்கிறார். அதே மாதிரி நான் இனிமே என் கணவரை விட்டு போக மாட்டேன். கர்த்தர் என்னோட பேசினாருன்னு நான் உணர்ந்தேன். புனித வெள்ளி கதையின் முடிவு அல்ல, இது நம்பிக்கையின் ஆரம்பம். ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு. இடம் டாக்டர் DGS தினகரன் ஜெபகோபுரம் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, சென்னை 28. மறந்து விடாதீர்கள். இயேசு அழைக்கிறார் புனித வெள்ளி சிறப்பு கூட்டம். யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்.